ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நேற்று ஊருக்கு போயிட்டு கீரை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுதான் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக கலக்காலாக போட்டு பண்ணியிருக்கேன். புளிக்குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டேன் பசங்களுக்காக. காலையில் டைம் ஆகிட்டே இருக்குது. அது செஞ்சுட்டு நம்ம ஸ்வீட் கார்னும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சூடாக இருக்குது. அது வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அவங்க அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று 2 டேஸாக துவைச்ச துணி இருக்குது. குட்டி பையன் வச்சுக்கிட்டே இதெல்லாம் செய்யணும். அவரும் விளையாடிட்டே இருக்காங்க. இதெல்லாம் மடித்து வைக்கணும். மிஷினில் போடுற துணி இப்படி தான் இருக்கும். நம்ம இது உதிரி அழகாக அயன் பண்ண மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியை தூங்க வைக்கணும். அவர் கோல்ட் ஆகிட்டுருக்கு. மருந்து கொடுத்துருக்கேன். அவரை தூங்க வச்சுட்ட பிறகு இருக்கிற ஒர்க்லாம் பண்ணலாம். அப்புறம் தண்ணி குடிக்கணும். கூடவே வந்து 2 லிட்டர் வந்து கோல்ட் ஆகிட்டதுனால சூடாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து எடுத்துகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10 ஆகுது. அதுக்குள்ளே முடிக்கணும். இவரை தூங்க வைக்கணும் 10:30க்கெலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி போட்டிருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். தண்ணி போட்டுட்டு குழந்தை தூங்க வச்சுட்டு உங்கள் கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். தம்பி வந்து தூக்கம் வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் அவருக்கு குளிக்க வைக்கலாமா இல்லை சுடுதண்ணி போட்டு தொடச்சிடலாமா இருக்கேன். கோல்ட் ஆகிட்டனால தண்ணி லாலான்றாங்க. பார்க்கலாம். தண்ணி ஊற்றி தான் கொடுக்கணும். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். அது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா தம்பி துணி எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 ஹவரில் இது துவைக்க போட்டிருந்தேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றணும் காய வச்சுட்டா அந்த வேலை முடிஞ்சிடும். மீன் குட்டீஸ்லாம் இவங்களாம் பசியில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் அப்படியே ஒன் டே அப்படியே விட்டுடலாம். மார்னிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை தூங்கிட்டு 2 ஹவர்ஸ் தூங்குவான். இப்போட கோல்டு வேறு ஆகிட்டுருக்கு. அதனால் எப்போ எழுந்துப்பானே தெரியாது. நம்மளுக்கு டைமும் இல்லை. அப்படி சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஷெல்ஃப் இருக்குது. நம்ம கோல்டு ஆகிட்டுன்னு நம்ம வந்து படுத்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரெக்கவரே ஆகாது. இந்த ஷெல்ஃபில் பசங்க லீவில் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, குங்குமம், பவுடரு எல்லாமே அவங்களுக்கு நம்மளது சரி பசங்களதும் சரி எல்லாமே அவங்க வந்து கலைச்சி போட்டுருக்காங்க. சீப்பு எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இருக்கிற டைம் வந்து வீட்டை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். கிச்சன் ஒர்க் முடிஞ்சிச்சு. வெஷில் வாஷும் முடிஞ்சிச்சு. எல்லாமே இப்போ ஈவினிங் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். 4 o'clock பசங்க வந்த பிறகு தான் எனக்கு 10 வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேப்லெட் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். போட்டு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். எப்போவுமே டேப்லெட் போட்டால் தூங்கினா மட்டும்தான் செட் ஆகும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் செட் ஆகுது. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. கோல்டு தான் ஹெவியாக இருக்குது. த்ரோட் பெயின் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் அடக்க போகிறேன். இது வந்து வீடியோ லென்த்தாக போகும். இதெல்லாம் அடக்கி நம்ம வந்து ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு. சமையல் வந்து உங்களுக்கே தெரியும். காலையில் பார்த்துருப்பீங்க. நேற்று ஊருக்கு போயிருந்தால அதனால் எங்கள் மாமனார் வந்து முருங்கைக்கீரை வந்து உடச்சி கொடுத்தாங்க. நம்மளது மரம் இருக்க சொல்ல வந்து என்ன சொல்லுது, அதுக்கு பற்றாக்குறையில் எனக்கு வந்து பிறந்ததுலேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நினைக்கிறேன் முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வீடு வந்து முன்னாடி ஷீட் போட்டனால அதெல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஊருக்கு போனதுனால அங்கே செடி இருக்குது மாமனார் வீட்டில், அது வந்து உடச்சி கொடுத்தாங்க. அப்புறம் வாழை மரத்தில் வந்து வாழைப்பூ கொடுத்தாங்க. நாளைக்கு தான் அது செய்யலான்ட்டு இருக்கா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வடை செய்யலாமா இல்லை கூட்டு செய்யலாமா. வெயிட் லாஸில் இருக்கும். அதனால் ஆயில் ஐட்டம் செய்யாமல் கூட்டு மாதிரி தான் செய்ய போகிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து ஃபுல்லாக சூப்பராக செஞ்சுருக்கேன். அதுதான் வெயிட் லாஸ் வந்து அது கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்துப்பேன். ரைஸ் ரொம்பவே மினிமலாக கம்மியாக எடுத்துக்கிட்டு வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக நேற்று சந்தை பசங்களாம் போயிருந்தாங்க அவர் கூட. அதனால் நான் போகல. ஏன்னா குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் அதனால் போக முடியல. இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. பசங்களாம் போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அது சாப்பிடக்கூடாது நான் திட்டினேன். இருந்தாலும் எப்பயாவது ஒரு முறை தான். இது ரொம்ப 1 year மேலே ஆகிட்ருக்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து. அதனால் அவர் வந்து கொடுத்தாங்க. ஓகே. வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்லோ பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 6 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வந்து மேரேஜ் டே வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த காஸ்டியூம் வந்து கோவில் கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே கோவிலுக்கு காலையில் கிளம்பிட்ட குழந்தைங்கள கூட்டுன்னு.
அப்போ வந்து ரெடி ஆக சொல்லி எடுத்த ஃபோட்டோ இது. இது வந்து அவர் பர்த்டேக்கு வந்து நான் பர்த்டேக்கா மேரேஜ் டேக்கா தெரியல. அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் கொடுத்தேன். சர்ப்ரைஸாக கொடுத்தேன். இது நல்லாவே இருக்கும். இப்போ வரைக்கும் நான் இதை பசங்க விளையாடுறது எது விட மாட்டேங்க. நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதை. இது கவரும் வாஷ் பண்ணிக்கலாம், பில்லோ வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில கால் வந்துச்சு. அதை ஃபோன் வீடியோ கட் பண்ணிட்டேன். இந்த பில்லோ வந்து வாஷிங் மிஷினில் துவைச்சி நான் பல டைம் பார்த்துருக்கேன். நல்லாவே ஃபோம் வந்து நல்லா புசு புசுன்னு அப்படியே தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் இதில் வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அந்தளவுக்கு இயர்ஸ் வந்து ஓடிச்சு. அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, சிஸ்டம் ஒர்க் இருக்குது. அவர் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதுதான் போய் பண்ண போகிறேன். அதை பண்ணிவிட்டு என்னால் ஒன்றுமே முடியல. தைலமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் ஒரு வழி இல்லை. இன்ஹேலர் பார்த்தேன், அது இருக்கான்னு தெரியல. செக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தண்ணி சூடாக குடிச்சிட்டே இருக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக ரிலீஃபாக இருக்கும். நம்ம வாக் பண்ணிகிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு அது எது வந்தோ அது தாட்டே இருக்காது. அப்படி தான் எனக்கும் போயிட்டுருக்கு. மதியம் வந்து லஞ்ச் பாருங்கள் நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து வெளியே போயிட்டு போடலான்னு தான் இருக்கிறேன். பட் வந்து குழந்த வச்சதுனால எதுவுமே என்னால் வெளியெல்லாம் போக முடியல. இருக்கிறத வச்சு நான் வந்து வீட்டில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நான் நிறைய வ்ளாக்ஸ் வந்து அந்த மாதிரி புது புது இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டணுன்னு இருக்கேன். ஏன்னா வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன். நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியல. அந்த இடம்லாம் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வீடியோலேயும் வந்து நம்மளுக்கு மெமரியாக இருக்கும்ல, அதெல்லாம் அந்த பிளேஸில் வந்து இது இங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு மெமரியாக இருக்கும். ஏன்னா வந்து என் ஃபோன் வந்து இப்போ குட்டி பையன் தூக்கி போட்டு இது 2வது ஃபோனு உடச்சிட்டான். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய மிஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வீடியோ நம்ம போடுறதுனால நம்மளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அது ஒரு மெமரியாக இருக்கும். அதனால தான் அது அது எனக்கு பர்சனலாக போகணுன்னு ஆசை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறவங்க பார்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இதோட முடிச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக விலாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து க்ரியேட்டிவாக உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னால் முடியல, அதனால தான் நான் வீடியோ அப்படியே போஸ்ட்மார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான சில டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அது யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.